ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிற தலைப்பு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முதலீடுலேருந்து எப்படி வருமானம் ஈட்டுவது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொதுவாக மக்கள் பல தரப்பட்ட வேலைகள் செய்வாங்க. சில பேர் கார்ப்பரேட்டில் இருப்பாங்க, சில பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க, இன்னும் சில பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ மாதம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வருமானமாக உங்கள் வீட்டுக்கு வரும். அதில் செலவுகள் போக மீதி இருக்க பணத்தை நீங்கள் சேவ் இல்லை இன்வெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி சேவ் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ பார்க்குறப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய அன்றைய மதிப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆனது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி உங்கள்கிட்ட வரக்கூடிய ஒரு வருமானத்தை வச்சு ஒரு டைவர்ஸ்டு போர்ட்ஃபோலியோ நீங்கள் க்ரியேட் பண்ணும். இந்த போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்ற மாதிரி சில பேர்த்துக்குள்ள டவுட் இருக்கும். போர்ட்ஃபோலியோனா வேறு இல்லை, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை மொத்தமாக ஒரு கலவையாக வச்சுருக்கிறது தான் போர்ட்ஃபோலியோன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, ஒரு முழு சாப்பாடு வாங்குறீங்கன்னா அந்த முழு சாப்பாடில் இலையை போட்டிங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், பாயாசம், வடை அந்த மாதிரி எல்லா விதமான மிக்ஸும் இருக்கிறது தான் ஒரு முழு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு கலவை தான் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஒரு போர்ட்ஃபோலியோன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் பார்க்குறப்போ ஒன்லி ஈக்விட்டி ரிலேட்டடான திங்ஸ் மட்டும் இல்லாமல் டெப்ட்டு கொஞ்சம், ப்ளஸ் அதே போல் ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்டு, கோல்டு கொஞ்சம், ப்ளஸ் சேவிங்ஸ் ரிலேட்டடான FD, RD அந்த மாதிரி இதில் கொஞ்சம், சப்போஸ் எல்லா கலவையும் இருக்கிறப்ப தான் அந்த போர்ட்ஃபோலியோனது வெல் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது ஒரே நாளில் நடக்காது. அதுக்கு ஒரு ஜேர்னி மாதிரி, அதாவது பயணம் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு அடுத்த வருஷம் பார்க்குறப்போ அது உங்களுடைய நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வராமல் நீங்கள் கண்டினியூஷன் தொடர்ந்துகிட்டே போயிட்டுருக்கணும். அப்படி லாங் டேர்மில் நீங்கள் போய் பார்க்குறப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கும் ப்ளஸ் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் எப்பொழுதும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சரி சேவிங்கையும் ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய கோலு, உங்கள் அப்ஜெக்டிவ் என்னன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். சேவ் ப்ளஸ் இன்வெஸ்ட் ஈக்குவல் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒரு பகுதியை சேமிங்க, ஒரு பகுதியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்ற பட்சத்தில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா நீங்கள் ஒரு 40 ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் சரி, இவ்வளோ 50 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் சரி, நீங்கள் யாருக்கு வேற ஒருத்தங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு மாதம் வருமானம் வர மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருமானம் வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஒன்று, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்லேருந்து உங்களுக்கு வருமானம் வரும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கு இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸு, ஸோ அது மாதிரி இதை அவங்க இஷ்யூ பண்ணுறதில் ப்ராடக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி, சேவ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இன்ட்ரெஸ்ட்ன்றதை வட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க் இஷ்யூ பண்ணுறதும் சரி, இல்லை NBFC இஷ்யூ பண்ணக்கூடிய இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இல்லை கேஷ் டெபாசிட் அந்த மாதிரி இதில் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வட்டியானது கொடுப்பாங்க. ஸோ அந்த வட்டியிலேருந்து உங்களுக்கு வருமானம் வரும். அதை தவிர்த்து NCDன்னு இருக்குது, அதாவது நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸு. ப்ரைவேட் கம்பெனி இஷ்யூ பண்ணக்கூடிய NCD நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட மணியை பாரோ பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதற்கேற்ற மாதிரி மந்த்லியோ இல்லை 1 இயர்க்கு ஒன்ஸ் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் MIS, அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதோ அதற்கேற்ற மாதிரி மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் வருமானமாக வச்சுக்கலாம். இல்லை அதை நீங்கள் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதுனால வேறு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறப்போ கோல்டு, சவரன் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 8 இயர்ஸ் டூரேஷன் இருக்கும். வருஷம் ஒரு வாட்டி உங்களுக்கு 2.50% per annum கொடுப்பாங்க. ஆஃப் எலி ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மேலே சொன்ன 4 ஸ்கீமும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் லாப், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் இன்கம் டேக்ஸ் லாப் எதுக்குள்ளே வருதோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறப்ப டிவிடெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னா, NSE, BSE அப்படின்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸோட ஷேர்ஸுக்காக கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டோட வேல்யூ தான் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் HULலையோ இல்லை பிரிட்டானியாலேயோ இல்லை HDFC பேங்க்கோ இல்லை ICICI பேங்க்கிலோ ஒரு ஷேர்ஸ் ஒரு 10 ஷேரோ 20 ஷேரோ வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி காலாண்டு நிதிநிலை
இல்லை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த பட்சத்தில் அந்த காலாண்டில் அவங்க கம்பெனியானது நல்லபடி தான் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு சில பர்சன்டேஜ் எடுத்து இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஷேருக்கு 10 ரூபா அப்படின்னா 10 × 10 100 அப்போ வந்து உங்களுக்கு 100 வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க. ஸோ நான் மினிமம் நம்பர் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து ஒரு 100 இருக்கும். ஸோ அடுத்த 5 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக இதில் ஸ்டாக்கு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பலதரப்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்கோ, அப்போ வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து மாதம் நீங்கள் எவ்வளோ செலவுதோ அந்த செலவுக்கான டிவிடெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நல்ல கம்பெனி, நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறது, நல்ல ஈல்டு கொடுக்க கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா லோ ஸ்டாக்ஸ்லேயும் சரி, இல்லை வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல ப்ளூ சிப் கம்பெனி ப்ளஸ் அது இல்லாமல் நல்லா உங்களுக்கு மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின். ஸோ கேபிட்டல் கெயின் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் நீங்கள் அதை விற்றுட்டு வெளியில் வரப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கெயின் தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின். விச் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் கோலுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு சர்டன் யூனிட்ஸ் நீங்கள் விற்கிறப்போ உங்களுக்கு அந்த யூனிட்ஸில் விற்றுட்டு வெளியில் வரப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை தான் இந்த கேபிட்டல் கெயின். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் மாதிரி தான். ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே மொத்தமாக ஒரு 5 லட்சமோ இல்லை ஒரு 6 லட்சமோ உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்கோ லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு SWP அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான் மூலிமா மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இவ்வளோ சில பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டா ஒரு வருமானம் மாதிரி அவங்களுடைய கேபிட்டல்லேருந்து வருமானம் வர மாதிரி கூட சில பேர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே சொன்ன இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு ப்ளஸ் டிவிடெண்ட்ஸு கேபிட்டல் கெயின் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இன்கம் டேக்ஸு கண்டிப்பாக நீங்கள் எந்த ப்ராக்கெட்டில் வரீங்களோ அதுக்கு பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் நீங்கள் இன்றைக்கி தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேட்டை தள்ளி போடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சீக்கிரம் உங்களுடைய ஃபியூச்சரானது ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.